எப்பவுமே கௌசி தான் சிக்கன் செய்வாங்க. ஆனா நான் இன்னைக்கு காலேஜ் டைம்ல செஞ்ச சிக்கன் குழம்பு செய்ய போறேன். இந்த சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு பவுல்ல ஆஃப் லெமன் ஜூஸ், சால்ட், சிக்கன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் தயிர், சில்லி பவுடர், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூடவே சிக்கனையும் சேர்த்து மேரினேட் பண்ணி 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி மிக்சர் ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அண்ட் இன்னொரு மிக்சர் ஜார்ல அரை முடி தேங்காயும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சிட்டேன். இப்போ ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, கட் பண்ண வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மேரினேட் பண்ண சிக்கனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தக்காளி பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி 7 மினிட்ஸ்க்கு வேக வச்சா சிக்கன்ல இருந்து வர தண்ணியிலேயே 75% சிக்கன் வெந்துடும். இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்சிருக்க தேங்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி 3 to 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலா பெப்பர் அண்ட் ஜீரக பவுடர் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி இலையை சேர்த்தா என்னோட ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி. இந்த சிக்கன் குழம்பை இட்லி, தோசை, சப்பாத்தி இல்லைனா ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.